வாடகையே கட்ட முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஜெயம் ரவியால் எப்படி வந்து 4 கோடி ரூபா செலவு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அத்தனையும் கடன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி எல்லா பக்கமே கடன் வாங்கியிருக்காரு. அதாவது பெரிய தயாரிப்பாளர்கிட்ட வாங்குற கடன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கந்து வட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைனான்சியர்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு கிடைக்கிற வரைக்கும் வாங்கி இந்த பூஜையை போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஜெயம் ரவி அவர் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய பார்வையில் இது வந்து தேவையில்லாத விஷப்பரிச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தோம். காலையில் ஒரு நியூஸ் பார்க்குறேன். நாங்கள் என்னென்னா வீடுக்கான இஎம்ஐ கட்டலை, அதனால் வந்து வீடை வந்து ஜப்தி பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் பார்க்குறோம். இந்த சைடில் வந்து பேரலராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிற கடனை அடைக்கிறத விட்டுட்டு ஏன் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வேறு எதுக்கும் ஒன்றுத்தில் செலவு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈசிஆர் அந்த பங்களா பார்த்தீங்கன்னா அது ஒரு பீச் ஹவுஸ், அதாவது கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பீச் ஹவுஸு. அது வந்து பல கோடிகள் அந்த பங்களா வந்து இவங்க பேங்க்கில் வந்து லோன் போட்டு வாங்கியிருக்காங்க. எப்படி தான் கை முதலீடுன்னு ஒன்று இருக்கும், அதை அவங்க போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. இந்த பங்களா வந்து எப்படின்னா ஆர்த்தி அப்புறம் ஜெயம் ரவி 2 பேருடைய ஜாயிண்ட் நேமில் இருக்குது.